தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சேதமடைந்த நிலையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் சிலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரலில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலை 1948ஆம் ஆண்டு அவர் மறைந்த சில நாட்களிலேயே அமைக்கப்பட்டது. காந்தி சிலை பேருந்து நிறுத்தம் என ஏரலின் அடையாளமாக விளங்கும் மகாத்மா காந்தி சிலை தற்போது முறையான பராமரிப்பில்லாமல் உடைந்து சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும், அருகாமையில் உள்ள டாஸ்மாக் கடையையும் அடைக்க வேண்டும் என்றும் விடியாத திமுக அரசுக்கு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சம்பா சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர். அவ்வாறு வரும் விவசாயிகள் இரவு பகலாக காத்திருந்து நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வரும் நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுகாதாரமான கழிவறை, குடிநீர், தங்கும் வசதி இல்லாததால் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பூரில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர். கோவை மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இருவர் கோவையிலிருந்து ஈரோட்டிற்கு காரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியது. இதில் காரில் பயணித்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயத்துடன் கார் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஆபத்தான பகுதிகளில் சாலை பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சாலையில் நிர்வாணமாக ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். செங்கம் பிடிஓ அலுவலகம் எதிரே மதுபோதையில் நிர்வாணமாக சாலையில் ஒருவர் படுத்துக்கொண்டு வாகனங்களை கற்களால் தாக்கி ரகளையில் ஈடுபட்டார். இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் நீ யார் என்று கேட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எனவும் தண்ணீர் மற்றும் மின்சாரத்திற்காக போராடுகிறேன் என்றும் கூறி ரகளையில் ஈடுபட்டார். இலக்கு வைத்து மதுவிற்கும் திமுக அரசே இதுபோன்ற அவலங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை சேதமடைந்து ஜல்லிக்கற்களாக கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் செலவில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை போடப்பட்ட நிலையில் அச்சாலை சேதமடைந்து ஜல்லிக்கற்களாக காணப்படுகிறது. இதனால் அவசர தேவைகளுக்கு சாலையை உபயோகப்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் விடியாத திமுக ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கம்ப்யூட்டரில் ஏற்றப்படாததால் பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர். விருதாச்சலம் அடுத்த ஆர்சி கோவிலாங்குப்பத்தில் இருந்து வசிக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளதால் பயனாளிகள் மின் இணைப்பு கூட பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விடியாத திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் புகார் மனு அளித்துள்ளனர்.